For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் இன்னும் கடைசி 2 படம் தான் நடிக்கிறாருங்கும் போது இப்போ கோட் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு? ஆக்சுவலாக அவரோட லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்த படம் வந்து லாஸ்ட் படம், அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எல்லாருமே நல்லா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் விபியோட படம் வேறு, அவரோட படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இப்போ ஆரம்பத்தில் எல்லாருமே இது வந்து படத்துக்கு கொஞ்சம் லோ ஹைப்பா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் படம் நெருங்க டிக்கெட்டே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்னடா சாட்டர்டே கூட டிக்கெட் இல்லை அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபேண்டமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதையும் வந்து 2 படத்தில் அவர் விடுறாருங்கிறத எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் வந்து ரொம்ப சேடாக தான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்காகனா அவர் இன்னும் படம் நடிக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நாங்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும். பட் வந்து இந்த டிக்கெட் வந்து எப்பவுமே இவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் கொடுக்குறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும், கிடைக்கவும் கிடைக்காது. நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா படத்துக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிக்கு விடுவாங்க, இல்லைனா 1 மணிக்கு விடுவாங்க, 2 மணி வரைக்கும். நான் 3 மணி வரைக்கும் நான் நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் பார்த்தேன். முந்தா நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தேன். ஒரு சில தேட்டரில் விட்டுருக்காங்க, ஒரு சில தேட்டரில் விடலை. ஒரு சில தேட்டரில் விட்டாலும் டிக்கெட்டு புக் ஆக மாட்டேங்குது, அவைலபிள் காமிக்குது, ஆனால் உள்ளே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி விற்கிறாங்கிற ஒரு சில விஷயம் இல்லாமல் இருக்குது. அப்படியானே அது மாதிரி நடக்குது? அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக தான் இருக்குது. ஆவரேஜாக தான் இருக்குது. என்ன ரேஞ்சில் இப்போ விற்கிறாங்க? நான் ஆன்லைனில் பார்த்ததுல வந்து 190 200 அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப அதிகமான இல்லை. என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு 5 தேட்டர்கிட்ட போயிருப்போம். டிக்கெட் எங்கேயோ கிடைக்கல, எல்லாம் சோல்ட் அவுட்டு. ஆன்லைனு ஓகே, கவுண்டர் ஓகே, ஃபுல்லாக சோல்ட் அவுட்டு. சரிண்ணே, இப்போது முன்னாடி வந்து 5 AM ஷோ கேன்சல் பண்ணாங்க. இப்போ 9 AM ஷோவுமே இல்லை, அதுக்கான ஸ்டேவே போயிட்டுருக்கு. ஒரு படமாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு எதாவது வருத்தம் இருக்கா? ஏன்னா 9 AM ஷோவும் விட மாட்டேங்கிறீங்க. ஃபுல்லாக பாலிடிக்ஸ்ண்ணா, ஃபுல்லாக பாலிடிக்ஸ்ண்ணா. அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு அரசியல் வரல, அதனால் 4 AM ஷோ வரல வச்சுருந்தாங்க. இப்போ பாலிடிக்ஸில் இறங்கிட்டாருன்னா 9 AM ஷோ தான். 9 AM ஷோவுமே கட் பண்ணுறாங்க. ஆமாம், கட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. லாஸ்ட் படம்லாம் இன்னும் ஹைப் ஆயிடும். இன்னும் லாஸ்ட் படம் ஓகே. டிக்கெட் ரேட்டில் என்ன ரேஞ்சில் விற்கிறாங்க பார்த்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா யாராவது? ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் 200ரூவாண்ணா. வெளியே நம்ம பிளாக்லானா 1000 1500 அது மாதிரி ஏறிட்டு ஆமாம், ஒரு தேட்டருக்கு ஏற்ற மாதிரிண்ணா. சரி, ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸாக அவர் இனிமேல் நடிக்க மாட்டாரு உங்களுக்கு வருத்தம் இருக்கா? நிறையா இருக்குது, நிறையவே இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து நம்ம இப்போ நிறைய படங்கள் வளர்ந்துருப்போம். விஜய் ரசிகரா நீங்கள்? சரி, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? ரொம்ப இருக்குது, ஒரு படம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த வருத்தம் இருக்குது. சரி, வெங்கட் பிரபு எப்படி விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் ஆல்ரெடி தலையை வச்சு டைரக்ட் பண்ணவர், எப்படி நினைக்கிறீங்க? அது ஃபேன் பை சம்பவம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன் பை சம்பவம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஹைப் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணே? இவர் தான் ப்ரோ விஜய் ஃபேன். இவர்கிட்ட கேட்டு இல்லை ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கிறோம் படத்துக்கு. அதுதான் டிக்கெட்டு கேட்கலான்னு வந்திருந்தோம். ஆன்லைன்லேயும் பார்த்தோம், பெருசாக எதுவும் எடுக்க முடியல. இவங்ககிட்ட கேட்டிருந்த நைட் ஷோ தான் இருக்குதுன்னாங்க. அதான் பசங்கிட்ட பேசிட்டு வந்து பார்க்கலான்னு. சரி ப்ரோ, இப்போ மேக்ஸிமம் 9 AM ஷோஸ் எந்த இடத்துலையுமே ஓப்பன் பண்ணல, அதுக்கான ஸ்டேலேயே இருக்குது. ஒரு ஆல்ரெடி வந்து 5 AM ஷோஸ் எல்லாம் எந்த இடத்துலையும் கிடையாது, 9 AM ஷோவும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது என்ன நினைக்கிறீங்க? மொத்தமாகவே இல்லை. ஃபஸ்ட்டு நிறைய தேட்டரில் விடவே இல்லை. அப்படிங்கிறீங்களா? ஆமாம், நான் முக்கால்வாசி பார்த்ததில் வந்து ஆன்லைனில் பார்த்தா 9 AM ஷோ எதுலேயுமே இல்லை. 12 o'clock மேலே தான் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா 12க்கு தான் இருக்குது. அது பார்த்துட்டு எதனால நினைக்கிறீங்க ப்ரோ 9 AM ஷோலாம் கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க? அது தெரியலையே, தேட்டர் ஓனர்ஸ் கிட்ட தான் கேட்கணும். அவங்களோட ஒப்பீனியன் தானே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதில் கடைசி 2 படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல இருக்குது. அதனால உங்களுக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவர் படம்? நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்துருக்குறோம். பார்ப்போம், எப்படி இருந்தாலும் டிக்கெட் நல்லா புக் ஆகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், பார்த்துட்டு சொல்கிறோம். தலை ஃபேனோட கூட வந்திருந்தீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு தலை ஃபேன் தானே, ஒரு தளபதி ஃபேன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவு எதிர்பார்ப்பு இருக்குது உங்கள் தலைவர் படத்து மேலே? இப்போ இந்த டிக்கெட் டிமாண்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எதிர்பார்ப்பு. அதோட தலை ஃபேன்ஸும் தலபதி ஃபேன்ஸும் இந்த மாதிரி நேரத்தில் ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். விபியும் அந்த மாதிரி இதுவாக பண்ணுறாரு. நாங்கள் தலையோட ரெஃபரன்ஸ் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கிட்டத்தட்ட ஒரு கடைசி 2 படம் அப்படிலாம் வந்துட்டு ஒரு இது இருக்குது. அஸ் அ ஃபேனாக வந்து உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கஷ்டத்துலையும் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இது பண்ண போகிறாருன்னு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு அவருக்கு. இப்போ லியோக்கு வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்தது, எல்சியோ அது இதுன்னு ஒரு இது இருந்தது. கோட்டுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு லோ ஹைப்லேயே அப்படி ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு படம் வரும்போது பார்த்தா எங்கேயுமே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி இது எதனால் நினைக்கிறீங்க? அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லியோ வந்து அவ்வளோ ஹைப்பு கொடுத்து ஒரு நல்ல மிக்சட் ரிவ்யூவாக வந்துச்சு.
இது ஒரு இது ஆரம்பத்தில் அந்த ஒரு நார்மலாக இருக்கும் போது இப்போ ஒரு ஹைப் கொடுக்கும் போது ஒரு இதுவாக இருக்குது படத்தை அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஓகே. விபி அவர்கிட்ட இருந்து எந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க விஜய் சார்? விஜய் இந்த 67 படத்தோட இந்த ஒரு படம் கொஞ்சம் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றாரு, பார்த்துதான். அப்புறம் இப்போ அவருடைய கடைசி 2 படங்கும் போது அந்த ஹைப் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹைப்பு இப்போ ரிலீஸ் ஆன படத்தோட இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹைப் அதிகம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் அஜித் ஃபேன் தான். பட் என்ன தான் அஜித் ஃபேனாக தலை ஃபேனாக இருந்தாலும் படம் வரும்போது 2 பேர் சேர்ந்து வந்தா பார்க்கறதா இருக்கு. அதனால இந்த டேரக்டர் வந்து விபி வந்து எப்பவுமே வந்து தலை சார் கூடயும் படம் பண்ணியிருக்காரு, இப்போ தளபதி அவரோடையும் படம் பண்ணிட்டாரு. அண்ட் எங்கே போனாலும் விபி தலை பற்றி பேசுறதுனால தலை ஃபேன்ஸ் பெருசாக இந்த படம் மேலே ஒரு கிரேஸ் அவங்களுக்குமே இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி விபி வந்து மங்காத்தை எடுக்கும் போதே அது கிரேஸ் அதிகமாக ஆயிடுச்சு அவருக்கு. அதனால் இப்போ விஜய் சாரோட எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் கிரேஸ் அதிகமாக தான் இருக்கு. எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த படத்தில் இப்போ தலை ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தலை சார் ஃபேனாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது சொல்லியிருக்காங்க. பல இன்டர்வியூவில் வந்திருக்கு, ஏதோ அந்த வார்த்தை கலெக்ட் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு. பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்க்கலாம். உங்களுக்கு ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் டிக்கெட் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, பற்றாக்குறையாக இருக்குல்ல சொன்னாங்க. அப்படியா? ஆமாம், அது ஆன்லைன்லேயும் சரியாக வர மாட்டேங்குது. நேரில் போய் கேட்டாலும் அந்த அளவுக்கு எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. ஸோ டிக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. தளபதி ஃபேன் இருக்கும்போது எந்த மாதிரியான ஹைப் உங்களுக்கு ஆஸ் விஜய் ஃபேனாக இருக்குது? ஹைப் நிறையா அதிகமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். டிக்கெட் எங்கேயும் கிடைக்க மாட்டுது இப்போதைக்கு. ஏன் எதனால் இப்போ டிக்கெட் ஒரு பற்றாக்குறையாகவே தான் எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் எந்த இடத்துல பார்த்தாலும் ஃபுல்லுன்னு வருது. ஆரம்பத்தில் சொன்னது கொஞ்சம் லோ ஹைப்பு படம் பாடினாங்க, பார்த்தா எங்கேயும் டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்ன நினைக்கிறேன்? இப்போ போன வாட்டி வந்து லியோவுக்கு ஹைப்பு ஏற்றி விட்டாங்க, அதனால டிக்கெட்டு கிடைக்கல. இந்த வாட்டி ஹைப்பும் ஏற்றவும் இல்லை யாரும். ஆனால் இப்போ டிக்கெட் டிமாண்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். எந்த தேட்டரும் இப்போ காலையும் சுற்றிட்டே தான் இருக்கு, எல்லா தேட்டரையும் எங்கேயுமே கிடைக்கல இன்ன வரைக்கும். ப்ரைஸ் எல்லாம் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க இஷ்டத்துக்கு நிறைய ப்ரைஸ்லாம் சொல்கிறாங்க. இல்லை ப்ரோ, 250 ரூபா 200 ரூபாய்க்குள்ள தான் வருது ப்ரைஸு. ஆனால் அதே கிடைக்க மாட்டுது டிக்கெட் எங்கேயுமே. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல டிக்கெட், ஆனால் கிடைக்க மாட்டுது எங்களுக்கு எதுவுமே. அது ஏன் இவ்வளோ ஒரு ஹைப் நினைக்கிறீங்க இவரோட படத்துக்கு? லாஸ்ட் 2 படம் தான், அதுக்கு மேலே நடிக்க போகிறது இல்லை அவரு, அதனால தான் இது. ஆனால் ஆஸ் அ விஜய் சார் ஃபேனாக வந்து உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? லாஸ்ட் 2 படம் தான் இருக்கே, அவர் இன்னும் நடிக்கணும் தான் ஆசையாக இருக்கேன், ஆனால் நடிக்க மாட்டேன்றாரு. அதான் தெரியல, நடிச்சாலும் நல்லா இருக்கும். தனமாக இருக்கும், வேற மாதிரி வெறித்தனமாக இருக்க போகுது. வேறு இப்போ கட்சி ஒரு சைடில் இருந்தாலும் படம் வருது. இதான் லாஸ்ட் படம் தலைவருக்கு. ஆமாம், இன்னொரு படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் லாஸ்ட் படம் நாங்கள் இதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருக்காரா? 69 ஹெச்பி வினோத் டைரக்ட் பண்ணுறாராமா அந்த படத்தை. ஸோ இந்த படத்தோட செலிப்ரேஷனை எப்படி பண்ணலான்னு இருக்கீங்க சார் தளபதி ஃபேனாக நீங்கள் நினைக்கிறீங்க? அது நீங்கள் வந்து நேரில் பார்த்தா தெரியும். ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேனர் கிணறு எல்லாமே பண்ணுறோம். வெளியே ஆளுங்க வராங்க, ஒருத்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தலை ஃபேனு. நான் தலை ஃபேனு, தலை ஃபேனு. நான் வந்து தலை ஃபேனு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படமா பார்ப்பேன். விஜயும் பிடிக்கும். குழந்தை ஸ்கூல் படிக்கும் போது வந்து விஜயும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும். இதில் எனக்கு அஜித்னா ரொம்ப உயிர். அதனால தலை படத்தை பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லவே தேவையில்ல, இந்த இடத்துல வர மாதிரி இருந்திருக்கும் பாட்டுக்கிட்ட. இப்போ இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தவர், மங்காத்தா மாதிரி கொடுத்தவர். ஸோ அவர் வந்து இப்போ விஜய் சாரியை வச்சு எடுத்திருக்காரு. அவர் எங்கே போனாலும் தலையும் பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதிக்கே தலையை ஓரளவுக்கு பிடிக்கும். இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், ஓரளவுக்குள்ள தரமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவர் இப்போ என்னதான் நீங்க தலை ஃபேனா இருந்தாலும் விஜய் சார் நடிப்பு விட்டு போறதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? ஒரு சினிமா ஃபீல்ட்லேருந்து இருக்கலாம், திடீர்னு கட்சி அப்படி இப்படின்னு வந்துட்டாரு. இது அவருனா யோசிச்சு வச்சுக்கிறான்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறோம். இப்போ என்ன மாதிரி ஒரு 100 பேர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஏதோ செய்தி நல்ல செய்தி சொல்கிறதுக்கு இருப்பாங்க. தளபதி என்றும் தரமாக தான் பண்ணுவார். மூலியமாக கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படியா? இப்போ எந்த அளவு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு? லியோட பயங்கரமாக இருக்கும் ஜி. லியோவோட பயங்கரமாக இருக்கும். ஆமாம், எல்லா கலெக்ஷன் 1000 கோடி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், வரும் 1500 கோடி யூரோ வரும். 1500 கோடி. ஆமாம், கன்ஃபார்ம். எதனால அப்படி அந்த ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெங்கட் பிரபு இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாப்புல, கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அந்த ஒரு காரணத்தினால. சரிண்ணே, நீங்க இப்போ கடைசி 2 படம் தான் இருக்கும்போது தளபதி ஃபேனா எந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கட்சியில் வந்துட்டாப்லன்னு இருந்தாலும் மக்களுக்காக வராப்புல சேவை செய்ய, அது கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, வரட்டும். ஆனால் இந்த 2 படத்தை எப்படி கொண்டாட போறீங்க? செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும் ஜி. வேற மாதிரியா இருக்கும், நீங்க பாப்பீங்க நீங்க. ஆனா இப்போ நல்லா இந்த ஸ்பெஷல் ஷோ இருக்கும், ரசிகர்கள் எந்த பிரச்சனையால அந்த துணிவு வாரிசு விடும்போது அந்த பிரச்சனையால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது ஒன்று. அப்புறம் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால தர மாட்டேங்கிறாங்க விஜய்னால. அது ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் பேனர்லாம் கூட சில இடத்துல வைக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது போல பிரச்சனை வந்ததுனால தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால பேனர் கம்மியாக வச்சுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் படத்தோட செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரியா இருக்கும், பயங்கரமாக இருக்கும். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.